ஹலோ. ஹாய். ஹாய். ஹாய் கீதிகா. என்ன சூப்பராக பெரிய கோலமா போடுறீங்க? எவ்வளோ பெருசாக போடுறதுக்கு பாருங்கம்மா. கலர் வேறு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2-3 நாளோட விலாகை தான் சேர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நாங்கள் நத்தத்துலேருந்து சென்னை போக போகிறோம். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். நாங்கள் வந்து சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 5 o'clock ஆகுது. ஒரு 6-6:30க்குள்ளே நாங்கள் இங்கே நத்தத்துலேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்கள் வீட்டில் முன்னாடி இருக்க வியூவு. பார்த்தீங்கன்னா ஒரே குப்பையாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலுமே. ஸோ நாங்கள் யூஎஸ்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி அப்பா வந்து இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம இடம் இல்லை, வேறவங்களோட இடம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கட்டும்ன்ட்டு அப்பா அடிக்கடி வந்து இந்த இடத்த வந்து ஆள் வச்சு அவங்களே மணி ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. பட்டு இருந்தாலும் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து அதை க்ளீனாக வச்சுக்கிறது இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குப்பை தொட்டி வச்சாங்களாம். பட் ஆனால் அது வந்து இடையில பசங்கள்லாம் சேர்ந்து உடச்சி போட்டு அது வந்து இதாகலை. ஸோ இங்கே தான் ஃபுல்லாக எல்லா குப்பையும் கொட்டுறாங்க. குப்பை வண்டியே வரவே இல்லை. நாங்கள் வந்து 1 மாதம் ஆச்சு இல்லைடா. யாருக்குடா வெல்கம் போடுறீங்க? தள்ளின்லே நம்மளுக்கே போடுறேன். நமக்கே வெல்கம். அரடே வெல்கம் ஆச்சரிய குறி. சரி, ஆள் இல்லாதப்ப வெல்கம்னு போடுறியே, யாராவது வீட்டுக்குள்ளே வந்துட்டா என்ன பண்ணுவேன்? வெல்கம் பண்ணலாம். நீங்கள் போடு போடு போடு, சும்மா தானே இருக்கீங்க. வீட்டில் சுற்றி கோலம் போடுங்க. போடுங்க, கிளம்புற வரைக்கும் கோலம் போடுங்க. தாத்தா கிளம்புற வரைக்கும் நீங்கள் போடலாம். வேறு ஏதாவது பூ வரைங்க. விளக்கு கோலம் போடுறியா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி குப்பையெல்லாம் பார்க்கும்போது. குழந்தைங்களுமே வந்த உடனே ரொம்ப ஷாக் ஆனாங்க. என்ன எல்லா இடமுமே குப்பையாக போட்டு வைக்கிறாங்க, ஏன் எல்லோரும் போய் ட்ராஷ் கேனில் போட மாட்டாங்களா, ஏன் இப்படி இருக்குன்னுலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த இடம்னு மட்டும் இல்லைங்க, இங்கே நான் நிறைய இடத்துல நடந்து போகிறோம், இல்லை வண்டியிலலாம் போகிறோம், எங்கெல்லாம் காலி இடம் இருக்கோ அந்த இடமெல்லாம் குப்பையை கொட்டி தான் வச்சுருக்காங்க. பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. சில பேர் நினைக்கலாம் யூஎஸ்லேருந்து வந்து திமிரில் பேசுகிற அப்படின்லாம் கூட நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. இந்தியா வர்றதுக்கு முன்னாடி குழந்தைங்க வந்து இந்தியாவை பார்த்ததில்ல. அதனால் வந்து நிறைய நான் வந்து இந்தியா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தேன். ஆனால் நாங்கள் இந்தியா வந்து நான் ஒரு நல்ல விஷயத்தை காட்டுறதுக்கு முன்னாடி அவங்க பார்த்து ஷாக்கான விஷயம் இந்த குப்பை. ஸோ நாங்கள் இந்தியா வந்து இப்போ ஒரு 1.5 மாதம் ஆகுது. இப்போ வரைக்கும் குழந்தைங்க வந்து குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல குப்பையில் தான் போடுறாங்க. எங்கேயாவது போடணுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யோசனையாக இருக்குது, ட்ராஷ் கேன் இல்லாத இடத்துல போடணுன்னா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாரையும் நம்மளால் மாற்ற முடியாது, எல்லோரும் ஒரே டைமில் மாறிடவும் முடியாது. ஸோ நம்மளால் மாற்றிக்க முடியாது, நம்மளை விட பெரியவங்களையும் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ இவ்வளோ நாள் இப்படியே இருந்துட்டோம். இனிமேல் நம்மளோட குழந்தைங்களுக்குனாது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்தோன்னா மேபி ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட இந்தியாவை சுத்தமான இந்தியாவை பார்க்கலான்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பேசுகிறேன். நீ என்ன 2 மாதம் இருந்துட்டு போயிடுவல்ல, அதனால நீ பேசுகிறேன்ற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். நிஜமாவே மனசில் வந்து இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் பேசுகிறேன். பார்த்திங்கன்னா நத்தத்துலேருந்து கிளம்பி வந்து அப்பா தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் முன்னாடி உட்காந்து அப்பா கூட பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டிருக்கோம். டீ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது குழந்தைங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல் நைட் ட்ராவல் பண்ணி சென்னை வந்துட்டோம். ஸோ சென்னை வந்து ரூம் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு எல்லாருமே காலையிலே டக்குன்னு ரெடி ஆகிட்டோம். காலையில் சென்னை வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா 4:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வந்து ஒரு 2 hours கூட ரெஸ்ட் எடுக்கல. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கேப் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ டிராஃபிக்கில் திருப்பி அப்பா நைட்டெல்லாம் ட்ரைவ் பண்ணாங்க. திருப்பி நம்ம காரே எடுத்துகிட்டு டிராஃபிக்கில் கஷ்டமாக இருக்குன்றதுனால கேப் புக் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேப் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் மாமாவும் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களும் ஏர்லி மார்னிங்கே வந்து இங்கே தான் எல்லோரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அத்தைக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வரல. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் சென்னை சில்க்ஸில் வாங்கினேன். சுதிக்ஷா போட்டிருக்கிறது சென்னை சில்க்ஸ் தான், திண்டுக்கல்லில் இருக்க சென்னை சில்க்ஸில் வாங்கினோம். ஸோ திடீர்னு தான் இந்த ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் ஆச்சு. அதனால் தடபுடலாக ஒரு 2 நாளில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாங்கள் ஊருக்கு வந்தோம். நான் கட்டியிருக்க சாரீ வந்து ஸ்ரீ காமாட்சி அப்படின்ட்டு சென்னையில் தான் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் இடையிலே வந்து அந்த கடைக்கும் நாங்கள் போனோம். ஸோ அதோட வீடியோவும் நான் வந்து ஆட் பண்ணுறேன்.
இப்போ தாஜ் கனிமறையில் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வந்துட்டோம். இது என்ன ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, என்னோடய அண்ணா கசின் பிரதரு எங்கள் பெரியப்பா பையனோட பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடந்தது. ஸோ இது வந்து எங்களோட ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட்டு பேத்தியோட கல்யாணம். ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எங்கள் அப்பா கூட பிறந்தது 7 பேர். ஸோ அதில் வந்து 2வது பெரியப்பாவோட பேத்திக்கு தான் கல்யாணம். ஸோ எங்கள் ஃபேமிலியில் இருக்க ஃபஸ்ட்டு பேத்தி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. நாங்கள் அத்தைகள் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பாட்டி அத்தை எல்லோரும் சேர்ந்து மாப்பிள்ளைக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மாப்பிள்ளையெல்லாம் நான் வந்து இதில் காமிக்கல, ஏன்னா அவங்களோட ப்ரைவசியை மைண்டில் வச்சுட்டு நான் வந்து அவங்களெல்லாம் காமிக்கல. தெரியல பயங்கர சவுண்டாக இருந்ததுனால நாங்கள் பேசுனதெல்லாம் கேட்கவே இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் லைட் மியூசிக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து காப்பி ரைட்ஸ் வருதுன்றதுனால நான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்டேன். இவங்க வந்து எங்கள் பிரேமா சித்தி, எங்கள் சித்தப்பா ஒய்ஃபு, அதே மாதிரி எங்கள் அப்பா கூட பிறந்த அக்கா, எங்கள் அத்தையோட பொண்ணு. ஸோ அவங்க தான் இப்போ நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்புறம் இது வந்து எங்கள் அண்ணா, என் தங்கச்சி, இது வந்து எங்கள் அக்காவோட பொண்ணு கரிஷ்மா ஸ்ருதி. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்தது, செம்ம ஹாப்பியாக இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாரோடையும் பேசிட்டு யார் என்னென்னு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாருமே புதுசாக இருந்தாங்க அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள நேரில் பார்க்காம ஃபோனில் பேசினா கூட அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் வராது இல்லையா. நேரில் பார்த்து இப்போது நல்ல விவரம் தெரிகிற வயசில் வந்து அவங்களுக்கு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதனால் வந்து இனிமேல் மறக்கவே மாட்டாங்க. அன்றைக்கி ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துல உட்காரவே இல்லை. ஓவர் எக்ஸைட்மெண்ட்டுன்ற மாதிரி இந்த பக்கம் நடந்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அப்படியே வந்து ஒரே குஷியில் இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. இவங்க வந்து என்னோடய இன்னொரு சித்தி, எங்கள் அத்தை பொண்ணு விமல் சித்தி. அப்புறம் இது வந்து சர்மிளா, என்னோடய தங்கச்சி. இவங்க வந்து சுதா அக்கா, எங்கள் பெரியம்மா பொண்ணு. அப்புறம் வந்து இவர் தான் வந்து புது மாப்பிள்ளை. நாங்கள் பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இவர் தான் எங்கள் வீட்டோட புது மாப்பிள்ளை. இப்போ தான் ஒரு 6 மந்த்து கிட்ட ஆகுது கல்யாணம் ஆகி. 6 to 1 இயர்க்குள்ளே தான் ஆகுது. ஸோ கல்யாணத்துக்கெலாம் நாங்கள் வரல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ணுறோம். இவங்க பார்த்திங்கன்னா என்னோடய அத்தை பையன், சின்ன மாமா. இவங்க வந்து பாலா மாமா, அவங்க ஒய்ஃபு, அவங்களோட குழந்தைங்க. என்னோடய மாமா பசங்க, குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் மீட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைமாக. ஸோ அவங்களுக்கு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பத்மாக்கா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்கள் சித்தி. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு கேங்காக சேர்ந்துட்டோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா, எங்கள் பாவா, எங்கள் அக்கா பொண்ணு. ஸோ நான் வந்து யூஎஸில் இருக்கும்போது என்ன யோசிச்சேன்னா, நம்ம சேனல் நம்ம சொந்தக்காரவங்களாம் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன் நிஜமாகவே. பட் இங்கே வரும்போது எனக்கு பெரிய ஷாக்காகவும் இருந்தது, சர்ப்ரைஸாகவும் இருந்தது. மோஸ்ட்டாக எங்கள் சொந்தக்காரவங்க நிறைய பேர் வந்து என்னோடய சேனல் வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே சொன்னாங்க, உங்களை வந்து ரொம்ப நாள் பார்க்காத மாதிரியே இல்லை, உங்களை வீடியோவில் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுனால, எங்கள் கூட அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரில, ஒன்று புதுசாக பார்க்குற மாதிரி தெரியல குழந்தைங்களெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வீடியோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்களையும் பாராட்டினாங்க, என்னையும் பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதில் குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட மொத்த ஃபேமிலியும் இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய பலமாக இருந்தது எனக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், யூஎஸில் எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோடய ஃபேமிலி தான். அவங்க எப்போவுமே எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அத்தை மாமா, நான் எது பண்ணாலுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எல்லா சொந்தக்காரவங்களுமே நமக்கு அது மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது, நேரில் பார்த்து அவங்களோட பேசும்போது இன்னுமே அது ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. ரொம்ப இந்த யூஎஸ்லேருந்து இந்தியா வந்ததே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கணும், எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கணும்னு. ஸோ அது வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம் கிடச்சிது எனக்கு. ஸோ இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் அப்படியே வந்து ஒரு வாக் போனோம், நானும் குழந்தைங்களும். போயிட்டு ஜஸ்ட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு, அம்மாவும் அப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் ஒரு இந்த மாதிரி
இந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டியார் பொம்மை, இந்த தலையாட்டி பொம்மை இருக்குல்ல, இது வாங்கினேன். அது வந்து நல்லா பார்சல் பண்ணி கொடுத்தாங்க, பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஊருக்கு போனாலும் அது ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1050 அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில் வாங்கினேன். ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு காலையில் அகெயின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறோம். கீழே வந்து அதெல்லாம் நான் சொன்னேன்ல, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு. நேற்று நைட்டு வந்து நாங்கள் போன ஏரியாலேயே வந்து ஒரு இடத்துக்கு போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வந்தோம், நான், அப்பா, அம்மா எல்லோரும். இப்போ வந்து கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என்ன பிளானுன்னு பார்த்திங்கன்னா, நேற்று சொந்தக்காரவங்க எல்லோரையும் அங்கே ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேர் வீட்டுக்கெலாம் போய் எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நத்தம் போக போகிறோம். மோஸ்ட்டாக எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ராயபுரத்தில் இருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து எங்கள் அக்காவோட வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். அங்கே போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா வீடு, எங்கள் சித்தப்பா வீடு, எங்கள் மாமா வீடு அதெல்லாம் போயிட்டு அப்புறமா வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி வரும்போதே கிட்டத்தட்ட வந்து ஒரு 12:30 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். எடுத்தாச்சு, எல்லாரும் எடுத்தாச்சு. இந்த லதாக்கா வீட்டுல நமக்கு தடபுடல் சமையல் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏன் லதாக்கா? ஆமா, மீன் குழம்பு, நண்டு. என்னக்கா இவ்வளவு வெரைட்டி? இந்த குழம்புலாம் சூப்பரா பெரிய சட்டியில வச்சிருக்காங்க குழம்பு. சூப்பர்க்கா. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு வந்தோம். இங்கே வந்து நிறைய பசங்க, இங்கே வந்து 3 அண்ணனுங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட பசங்க 2 பேர். ஸோ எல்லாரு கூடயும் வந்து சுதிக்ஷா எல்லோரும் மீட் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூடயும் பிக்சர்ஸு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு தான் போகலான்னு போயிட்டுருந்தோம். அப்போ தான் அந்த ஸ்ரீ காமாட்சி சில்க்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த இதுலேயே இருக்குது பார்த்திங்களா, போர்ட்லேயே இருக்குது. இந்த ஷாப்புக்கு வந்தோம். இங்கே தான் வந்து அம்மாவோட கல்யாணத்தப்போ நான் ஒரு கோல்டு கலர் saree கட்டியிருந்தேன். அதுவும் இன்னொரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கும் ஒரு saree எடுத்திருந்தேன். இன்றைக்கி நேற்று வந்து ஃபங்க்ஷன் கட்டியிருந்தேன்ல இந்த வீடியோவில். ஸோ அந்த saree எல்லாமே வந்து இங்கே நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணி ஒரு 10-12 saree கிட்ட இவங்கக்கிட்ட தான் வாங்கினோம். எல்லா சாரியுமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஸ்டா ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஒரு மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் தானே வந்து நல்ல ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நான் வந்து எங்களோட ஃபங்க்ஷன்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி பேஸ்டல் ஷேடில் வந்து எல்லோரும் கட்டணும்னு நினச்சேன். அந்த மாதிரியே வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ நான் அதோட பிக்சர்ஸ் ஆட் பண்ண முடிஞ்சால் அதில் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ அங்கே வந்து ஒரு 2-3 saree எடுத்துகிட்டு நாங்கள் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு சித்தி வந்து ப்ரான்லாம் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க 65 மாதிரி. ஸோ அது வந்து சாப்பிட்டுட்டு எல்லோரும் உட்காந்து இப்போ பேசிகிட்ருக்கோம். எங்கள் சித்தி பொண்ணு வந்து எங்கள் சித்தி பையன் பரத். ஸோ தம்பியும் இப்போ தான் வந்து வேலை முடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். நேச்சுரலாக இருக்கிற மாதிரி எடுத்துடலாம். இதான் எங்க சித்தப்பா. சுதிக்ஷா கீதிகாவோட கடைசி தாத்தா இவருக்கு. சுதிக்ஷாவோட சித்தி. காலம் மடக்கி உட்கார் பாப்பா. கீதிகா காலம். நல்லா படிக்கணும் பாப்பா. எடுக்குவா, செல்ஃபி எடுக்குவா. இல்ல ஹாய் சொல்லுங்க. ஹாய் பின்னாடி இருந்து ஹாய் சொல்றாரு ஒருத்தர். ஹாய் பாப்பாக்கு ஆசீர்வாதம். என்ன நீங்க பண்ண நினைக்கிறீங்க? பாப்பா டாக்டர் படிக்கணும். நீங்க என்ன ஒரு டாக்டரா வைக்கிறீங்க? நீங்களே டாக்டர்
இன்னும் முடிவு பண்ணல நாங்க. நீ என்ன ஆக போற படிச்சு விபூதி போடுற மாதிரி பாத்தியா தாத்தா ஆசீர்வாதம் பண்றாரு. எடுத்துக்கிட்டு தான் எல்லாருக்கு. நீ என்ன போற? பார்க்க போறீங்க டீச்சர் ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்னு சொல்லாத. மேக்கப் ஆர்டிஸ்ட் மம்மி சொன்னாங்க மேக்கப் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது ஆகும். சரி ஓகே சரி எடுத்து நான் வீட்டில் இருக்கோம் தெரியுதா? பரவாயில்ல நான் வீட்டில் இருக்கோம் சித்தப்பா எங்க சித்தப்பா வீடு எங்க அப்பாவோட கடைசி தம்பி பத்தாவது தம்பி பத்தாவதா போறேன். பத்தாவதா பிறந்ததுனால அவருக்கு பரலாம் வந்து வேணும். ஏங்கண்ணா நீங்க எத்தனாவதுங்கண்ணா? குடும்பத்துல 10வது குழந்தை. பத்தாவது போறேன். பத்தாவது குழந்தை, அந்த குழந்தைக்கு வேணும். சின்ன பிள்ளையாவே இருக்காங்க. அண்ணன் பேர் வச்ச 10வது குழந்தை. அம்மா அப்பா 10வது குழந்தைக்கு பிறந்த பேர் வச்சு. ஓகே, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். ஏய் போட்டோ எல்லாம் இது எங்க அண்ணன் பக்கத்துல இருக்காரு டாடி நீங்களே வந்துட்டு என்ன பெங்களூர்ல இருக்காங்க. ஓட்ட காட்டி ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் ஸோ முன்னாடியெல்லாம் இப்படி தான் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா எனக்கு நிறைய கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர். ஸோ 7 பேர் எங்கள் அப்பா கூட பிறந்ததுன்றதுனால எல்லார் வீட்லேயும் 2 பேர் 3 குழந்தைங்க. ஸோ எல்லோரும் ஒன்று சேர்ந்தோன்னா செம்ம அரட்டையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அத்தை பையன் இவங்க. ஸோ எங்கள் சுரேஷ் பாபா, இது வந்து தேவி அக்கா அவங்க பையன், இன்னொரு பையனும் இருக்காங்க. ஸோ அவங்க வெளியில் போயிருக்காங்க. இவங்களையும் வந்து பார்த்துட்டு இவங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்குலாம் வர முடியல அவங்களால, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நான் எப்போவும் நினைக்கிறது என்னென்னா, நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம பணம் சம்பாதிக்கல அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்காக வந்து இவ்வளோ சொந்தக்காரவங்க இருக்காங்க அப்படின்றதே நம்மளோட ஒரு பெரிய சொத்து மாதிரி தான். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.